பாடல்கள் உடுமலை நாராயணக்கவி. சங்கீத டைரக்ஷன் CR சுப்பராமன். ஆர்ச்சரா சுப்ராம். பாட்டு பாடியவர்கள் ML வசந்தகுமாரி, P லீலா, G கிருஷ்ணவேணி, சிதம்பரம் ஜெயராமன், VN சுந்தரம். நடனம் ஹிராலால். நடனம் தண்டாயுதபாணி பிள்ளை. ஆர்ட் டைரக்டர் K மாதவன். மேக்கப் ஹரிபாபு. மேக்கப் கோபால் ராவ். உதவி தனகோடி முத்து. ஸ்டில் நாகராஜராவ். உடை நடேசன். உதவி அங்குசாமி லோகநாதன். பிச்சாண்டி ப்ரொடக்ஷன் மேனேஜர். சவுண்ட் இன்ஜினியர் விமலன் சுந்தரம். கேமரா G விட்டல். எடிட்டிங் பஞ்சாபி. உதவி திருமலை பட்டாபி. அசிஸ்டன்ட் டைரக்டர் A பீம்சிங். டைரக்ஷன் காசுக்கு போவோம். டேய் பொசல்ல விடுடா காணடா. பாத்தியார் வந்துட்டாரா? போண்டா. அன்பே கடவுள் என்பதனாலே அதில் ஆத்மசக்தி இன்பம் இருப்பதாலே. அன்பே கடவுள் என்பதனாலே அதில் ஆத்மசக்தி இன்பம் இருப்பதாலே. சாத்திரங்கள் பொய் என்பதனாலே ஏமாத்துகிற வார்த்தையும் இருப்பதாலே. ஜாதி மதம் இல்லை என்பதனாலே மனம் சமத்துவம் தானடங்க தன்மையாலே. தன்மதிப்பு குறைவதும் எதனாலே நீ நீ தரங்கட்ட சாகவாச தோஷத்தாலே. தோஷத்தாலே உண்மையை மறைப்பதும் எதனாலே உள்ளும் புறமும் வேறுபட்டதாலே. புத்தகம் படிக்கிறது எதனாலே புகழ் தரும் புத்தியும் வளர்வதாலே. எண்ணெழுத்தை கண்ணென்பது உண்மை பொய்ய உள்ளமாலே. அன்பே கடவுள் என்பதனாலே அதில் ஆத்மசக்தி இன்பம் இருப்பதாலே. அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நிறுத்து. மானிடராக பிறப்பது அரிதல்ல, பிறந்த பிறகு மனிதனாக வாழ்வது அரிது. தாமோதரன், எல்லா பிறவிகளையும் விட மனிதன் உயர்ந்தவன் என்கிறார்களே, எதனால்? அது நான் சொல்லட்டுங்களா? சொல்லு. மனிதனுக்கு மனம் இருக்கிறது. சபாஷ், நன்றாக சொன்னாய். மனம் உடையவன் தான் மனிதன். அதோடு கொஞ்சம் புத்தியும் இருக்க வேண்டும். முன்காலத்தில் எல்லாம் மனிதர்களுக்கு மனம் அதிகமாகவும் புத்தி சுருக்கமாகவும் இருந்தது. அதனாலே வாழ்க்கை தரம் நன்றாக நடந்தது. இப்பொழுதோ புத்தி அதிகமாகி மனம் சுருங்கி விட்டது. அதனாலே மனுஷன் நேசம் மறைந்து விட்டான், நேர்மை இழந்து விட்டான், ஒருவனை ஒருவன் பகைவனாக கருதி சந்தேகிக்கிறான். இது கொடுமை. இந்த நிலை மாற வேண்டும். குழந்தைகளே, இதற்கு மனத்தையும் புத்தியையும் சரிசமமாக வைத்துக் கொள்ள பழக வேண்டும். மனம் அதிகமாக உடைய ஒரு சிலரின் கதையை சொல்லுகிறேன், கேளுங்கள். செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி மறைக்காயர். ஐயா, நான் போய் வரட்டுமா? தலைதனை கொண்டு போய் தம்பிகை கொடுத்து விலைதனை பெற்றுவா என்றார் குமணன். ஓடி போய் அந்த அம்மாவை கூட்டிட்டு வா. அதே, நீ எங்க போகிறாய்? ஐயா, இந்த பரந்த உலகத்துல இந்த அனாதைக்கு ஒரு இடம் கிடைக்காமையா போகும்? கிடைச்ச இடத்தை விட்டுட்டு புதுசா தேட போறியா? நீ எங்கும் போக வேண்டாம். இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு ஆதரவா நீ இங்கேயே இருந்துடு. நிஜமாவா? பின்ன ஐயா நான் பொய்யா சொல்லுவாங்க? பேரே மெய்கண்டாரு. நீ போடா. நீ எங்கும் போக வேண்டாமா? போ போ. வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. பாத்தீங்களா? கூடைமுறம் கட்டுவோம், கூடி சொல்லுவோம். நல்ல கூட ஆசம் ரொம்ப அபிவிருத்தியா இருக்கு போல இருக்கு. எல்லாம் உங்க தயவு தான். பாத்தியாமா, உனக்கு பாய் பண்ண தெரியுமா? பெரிய வீட்டு பெண்ணுங்களுக்கு லேஸ் தானே பின்ன தெரியும், உபயோகமானது எதுவும் செய்ய மாட்டாங்களே. வாங்க.
பார்த்தீர்களா? இந்த பெண் கற்பனையோடு சித்திரம் எழுதுவதில் மகா கட்டிக்காரி. ஓஹோ, என்னதுங்க ஒரே குரங்கா எழுதி வச்சிருக்கு? உன் மேல அவ்வளவு அபிமானம். ஏன் ஒண்ணு கண்ணை மூடிக்கொண்டும் இன்னொன்னு வாயை பொத்துக் கொண்டும்? அதுவா, இது தீயவைகளை பாராதே, அது தீய சொற்களை கேளாதே, இது கெட்ட சொற்களை பேசாதே. கற்பனையை பார்த்தியாடா? இவ்வளவும் குரங்கு கிட்டதான் இருக்கு, மனுஷங்கிட்ட ஒன்னையும் காணா. பாருங்க போவோம். பிள்ளைகளே, நமக்கு உடனடியாக தேவையானது எது? உணவு. நீ உடை, நீ வீடு. இல்லை. ராதே, இவங்கதான் ராதே. இவர் நம்ம ஆசிரமத்து போஷகர். வணக்கம். வணக்கம். அவருடைய குழந்தை பேர் குமாரி. நான் வேலைக்காரன் டைகர். வாம்மா. உன் அப்பாவின் இரக்க சிந்தையும் உன்னுடைய நல்ல மனதும் எங்கள் ஆசிரமத்துக்கு பெரும் துணையாக இருந்து வருகிறது. குமாரி, இந்த அம்மா வந்த பிறகு இந்த நாடகம், நடனம், சங்கீதம், தேவப்பா பிரமாதம். ஒரு பெண்ணு நாட்டியம் ஆடுது பாரு, அதை நீ அவசியம் பார்க்கணும். அப்போ நடன சாலைக்கு போலாமா? ஆஹா, போலாம். என்கிட்ட வரும்போது நாறு மட்டும்தான் வரும். அண்ணே, நமஸ்காரம் அண்ணே. ஓகேமா? ஆமா. உங்ககிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும். என்ன? நம்ம தெருக்கோடி செல்லமுத்தன்னையில, ஆமா, அவர் நடக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு. ஏன் காலில் கட்டி வந்திருக்கோம்? என்னண்ணே நீங்க? அவர் நடக்கிறதுனா நடத்த சரியில்லைண்ணே. அப்படியா? கொண்டாட்டி ஆத்தா விட்டுக்கு அனுப்பிச்சுட்டு எவ்வளவு ஒருத்தி கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்காரு. ராத்திரி 2 மணி வரைக்கும் லைட் எரியுதுன்னு. ஊர்ல எங்க பார்த்தாலும் கடை. முனுசாமி செட்டியார ஆளை பிடிக்கிறதுக்கு பாரண்ட வச்சுட்டு அலைகிறாரு. சரியா? இவன் இன்னமே எங்க அவரை உருப்படுறது? சரியா? ஆமா. அப்போ செல்லமுத்தண்ணே சரியா? நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நல்லா தெரியும். ஆமா, தெரிய வேண்டியதான். தம்பி, அதுக்கு இருக்கட்டும். ஜேப்பில் என்ன இருக்கு? ஜேப்பில் என்ன? கொஞ்சம் சில்லற, 2-3 பேப்பரு, பேனா, என்னென்னமா இருக்கு. அதுல சில்லறைன்னா அது எவ்வளவு சில்லறை, பேப்பர்னா அது எத்தனை பேப்பர், அதுல என்னென்ன எழுதி இருக்கு, அதெல்லாம் கச்சிதமா சொல்லணும் இல்லையா? ஓஹோ, அப்படி சொல்லணுமா? பார்க்காம சொல்லணும் தம்பி. பார்க்காம எப்படின்னு முடியும்? ஜேபியில இருக்கிறத பார்க்காம சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. செல்லமுத்து விஷயம்னா பார்க்காம சொல்ல முடியாது இல்லையா? ஏன் தம்பி, தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கதி அதான். இதுல தெரிஞ்சுக்க வேணும். அவர் பேர்ல தப்பு சொல்றியே, உன் தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ? இப்படித்தான் நம்ம நாட்டுல எல்லார்கிட்டையும் வழக்கமா இருக்கு. தந்தப்ப தெரிஞ்சுக்காம பிரத்தியான பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல.